नमस्ते। इनके நம்ம பரீட்சையால பார்ட் 10 பார்க்க போகிறோம். பார்ட் 10 அப்படின்னா லெசன் 10 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 9 லெசன்ஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இதை லெசன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே, मैं आऊँगा तुम आगे, वह आएगा यह आएगा, वे आप हम आएंगे. இதெல்லாமே இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி எப்படி வருதுங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். मैं रोज़ स्कूल जाता हूँ लेकिन कल मैं स्कूल नहीं जाऊँगा. कल रविवार है, कल छुट्टी का दिन है. मैं कल खेलूँगा, मैं कल दोस्तों के साथ खेलूँगा. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன், ஆனால் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி லீவு எங்களுக்கு. நான் இன்றைக்கி விளையாட போகிறேன், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேளுங்கானா விளையாடுவேன்னு அர்த்தம். लाल कल तुम क्या करोगे? मैं कल चिड़िया घर जाऊँगा. मैं कल पिताजी के साथ चिड़िया घर जाऊँगा. तुम वहाँ क्या क्या देखोगे? मैं वहाँ शेर, हाथी, बाघ, बंदर और हरण को देखोगे. क्या तुम चिड़िया को नहीं देखेंगे? हाँ, मैं चिड़िया को कभी भी देखूँगा. मैं मोर, तोता, मैना और गौरिया का देखूँगा. ஸோ ஒருத்தங்க கிட்ட லால் கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஸோ நாங்கள் ஒரு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்னோடய அப்பா கூட சேர்ந்து போவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே நீ என்னென்னலாம் பார்ப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நான் லயன், அதுக்கப்புறம் எலஃபண்ட்டு, மங்கி, டீர் இதெல்லாமே நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நீ போனது இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி அது பார்த்தது இல்லைன்னு சொல்கிறேன். அங்கே நான் பேரட், அதுக்கப்புறம் மைனா இதெல்லாம் கூட நான் பார்த்தேன் அப்படின்னு லால் சொல்கிறேன். माला तुम कल क्या करोगे? मैं कल अपनी सहेली के घर जाऊँगी. सहेली के घर में क्या है? सहेली के घर में शादी है. ஓகே, ஸோ மாலா நீ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, मेरे साथ मेरे माँ बाप भी आओगे. वे वहाँ 2 दिन ठहरेंगे, पर मैं कल शाम को घर वापस आ जाऊँगा. परसों मैं स्कूल जाऊँगी. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னோடய அப்பா அம்மா கூட தான் நான் போவேன். அங்கே 2 நாள் நாங்கள் தங்குற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ஈவினிங் இது வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறமா டே ஆஃப்டர் டுமாரோ நான் ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. यह रेलगाड़ी है, यह रेलगाड़ी कब रवाना होगी? यह रेलगाड़ी आज शाम को रवाना होगी. यह शाम को कितने बजे रवाना होगी? यह शाम को 5 बजे रवाना होगी. यह कहाँ जाएंगी? यह दिल्ली जाएंगी. यह परसों दिल्ली पहुँचेंगी. அதாவது இது ஒரு ரயில்காடி. இது எப்போ இங்கேருந்து கிளம்புன்னு கேட்டிருக்காங்க. இது ஈவினிங் கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு கிளம்புன்னு கேட்டிருக்காங்க. இது 5 மணிக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. இது எங்கே போகுது இந்த ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. இது டெல்லிக்கு போகுது. இது டெல்லிக்கு நாளை மறுநாள் டெல்லி ரீச் ஆயிரும். பகுஞ்சேங்கி அப்படின்னா ரீச் ஆயிரும்னு அர்த்தம். ஓகே, पिताजी आज आप क्या करेंगे? मैं आज पत्र लिखूँगा. आप किसको पत्र लिखूँगा? मैं तुम्हारे मामा को पत्र लिखूँगा. यह पत्र कौन ले जाएंगे? टाकियाँ यह पत्र ले जाएंगे. ஓகே, இங்கே அப்பா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கு லெட்டர் எழுதுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்னோடய மாமாவுக்கு லெட்டர் எழுதுறேன்னு சொல்கிறாங்க. இது இந்த லெட்டரை யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மாஸ்டர் ஜி हम
राजीव और मणि है, क्या आप हम दोनों को हिंदी सिखाएंगे? हाँ, मैं तुम दोनों को हिंदी सिखाऊंगा। अच्छा, हम कल शाम को आएंगे, हमारे साथ हमारी बहन भी जाएंगे। अच्छा, मैं तुम तीनों को हिंदी सिखाऊंगे. ஓகே, ஒரு மாஸ்டர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே மாஸ்டர்கிட்ட போயிட்டு எங்கள் பேர் வந்து ராஜீவ், அப்புறமா மணி, நாங்கள் உங்ககிட்ட ஹிந்தி கற்றுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஹிந்தி என்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது நீங்கள் வந்து ஈவினிங் வந்து பாருங்கள் அப்படின்னு இந்த டீச்சர் வந்து இந்த 2 பசங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த பசங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் கூட எங்களோட சிஸ்டரும் கூட வருவா, அப்போ நாங்கள் 3 பேரும் உங்ககிட்ட ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீச்சர் வந்து ஓகே, நீங்கள் 3 பேருமே ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. मामा जी, आप चाय लेंगे या कॉफ़ी? मैं चाय लूँगा. पिताजी, आप चाय पीजिए या कॉफ़ी? नहीं, मैं दूध पीऊँगा. அதாவது ஒரு மாமா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து டீ பிடிக்குமா இல்லை காஃபியான்னு கேட்குறாங்க. எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு டீ வேணுமா இல்லாட்ட காஃபி வேணுமான்னு. அப்பா வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு கப் பால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அபியாஸ் பார்க்கலாம். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் இல்லையா, எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அபியாஸ் பார்க்கலாம். தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. चिड़ियाघर அப்படின்னா ஜூன்னு அர்த்தம், ஷேர் அப்படின்னா லைன், ஹாத்தினா எலிஃபென்ட், பாத்னா டைகர், ஹிரன் அப்படின்னா டேர், மோர்னா பீகாக், தோத்தானா பேரட், கௌரியா அப்படின்னா சிட்டுக்குருவி. ஓகே, ஷாதி அப்படின்னா மேரேஜ், ரவானா ஹோகினா புறப்படுறது. சஹி शब्द चुनकर वाक्य पूरा करो. आप चाय लेंगे या कॉफ़ी? लेंगे அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மரியாதையாக கேட்குறது. यह रेलगाड़ी कब रवाना होगी? அந்த ட்ரெயின் எப்போது கிளம்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. मैं तुम्हारे मामा को पत्र लिखूँगा. நான் உங்களோட மாமாவுக்கு வேண்டி பத்திரம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலா, கல் தும் கியா கரோங்கே? மாலா, இன்றைக்கி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. மேரே சாத் மேரே மாதா பிதா பி ஆயிங்க. எனக்கு கூட என்னோட அப்பாவும் அம்மாவும் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் अंग्रेजी में अनुवाद करो. मैं दूध पीऊँगा. நான் வந்து பால் குடிப்பேன். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். யஹ ரேல்காடி கப் ரவானா ஹோகி? இந்த ட்ரெயின் எப்போ கிளம்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே கல் தோஸ்தோன் கே சாத்த கேளுங்க. நான் வந்து நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவேன். மே அப்பனி சஹேலி கே கர் ஜாவுங்க. நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போவேன். தும் வஹான் கியா கியா தேக்கோங்கே? நீ அங்கே என்னென்னலாம் பார்ப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலோம் ஷப்த லாஸ்ட் ரோம் லெட்டர். விலோம் ஷப்த் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கல் அப்படின்னா கல், ஆஜ் எஸ்டர்டே, டுமாரோ அந்த மீனிங். ஷாம்கோ சவேரே, ஷாம் அப்படின்னா ஈவினிங், சவேரே அப்படின்னா ஸோ மார்னிங். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். ஹா நகி, அதாவது ஓகே நாட் ஓகே அந்த மாதிரி. ரோஸ் கபி கபி, ரோஸ் அப்படின்னா டெய்லி, கபி கபினா எப்போ ஆச்சு. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கணும். இந்த பார்ட்டர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே கிடைக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தன்யவாத்.